ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம ரியல் அனாலிசிஸோட நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில ஸ்பெஷல் தியரம்ஸ் இருக்குது. அதை நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், நேம்டு தியரம்ஸ்னு சொல்லுவோம். ரியல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நேம்டு தியரம்லாம் கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த பார்ட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இது போக இன்னும் கொஞ்சம் நேம்டு தியரம்ஸ் இருக்கும். அது நம்ம கிளாஸோட எண்டில் பார்க்கலாம். ரியல் அனாலிசிஸ் இன்னும் 2-3 கிளாஸ் முடிஞ்சு சிலபஸ் முடிகிற வரத்தில் அந்த நேம்டு தியரமெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நேற்று நம்ம டெஸ்ட்டோட ஆன்சர் கீ சென்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் 30+, 35, 40 எல்லாமே வாங்கியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. இன்னும் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் கீழே ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்போ என்னோடய வீடியோவுக்கு ஹைப்புன்னு ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு எந்த விதமான அமௌண்ட்டும் ஏறாது. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ நார்மலாக யூடியூப் ஒரு 10 பேர்த்துக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 100 பேர்த்துக்கு ஹைப் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்கறத பொறுத்து நிறைய பேர் ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு நம்ம வீடியோ சஜஷனில் போகும். சேனலோட க்ரோத்துக்காக மட்டும்தான் அந்த ஆப்ஷன். ஓகேவா? அதனாலலாம் அமௌண்ட்லாம் எனக்கு எதுவும் வராது. ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, கான்செப்ட் பிடிச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஹைப் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். ஸ்பெஷல் தியரம்ஸ் அண்ட் டெஸ்ட் ஆன் லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்பெஷல் தியரம்லாம் எதுக்கு அப்படின்னா, லிமிட் பேஸ் பண்ணி. நம்ம லிமிட்னா என்னென்னு படித்தோம்? இப்போ n→∞ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? லிமிட் வேல்யூன்னு சொல்லுவோம். அதை நம்ம எல்ன்ட்டு டினோட் பண்ணுவோம். லிமிட் ஃபைனைட்டாக கிடைச்சா கன்வர்ஜென்ட், இன்ஃபினிட்டி நோக்கி போச்சுன்னா டைவர்ஜென்ட், பர்டிகுலர் 2 வேல்யூக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆசிலேஷன். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். இன்னுமே இந்த லிமிட்டுக்கு ரிலேட்டடாக நமக்கு நிறையா டெஸ்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் இன்னொரு சார் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில். அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்பர் யாரதோ சேவில் இல்லை. ஸோ நிறைய ப்ரைவேட் சேட்ஸில் இருக்கிறதுனால எனக்கு அது யாருன்னு தெரில. எனக்கு பர்டிகுலராக ரிப்ளை பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக அந்த வீடியோ பார்ப்பீங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். அவர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, சீக்வன்ஸ் வரைக்கும் எனக்கு ரியல் அனாலிசிஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. 8th கிளாஸ்லேருந்து சீரியஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் அந்த மாதிரி நிறையா சொல்கிறீங்க. அதில் எனக்கு எதை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு தெரியல, எப்படி வந்தால் கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் எனக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க. நான் காமனாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எந்த டெஸ்ட்டில் நமக்கு அதுக்கு ஆன்சர் போட்டாலும் அது கன்வர்ஜென்ட்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ டிஎல்எம்ஹெச் ரேஷியோ டெஸ்ட்டும் லைப்னிட்ஸ் டெஸ்ட்டும் நம்ம எடுக்கும்போது ப்ராசஸ் தான் வேறையாக இருக்குமே தவிர ஆன்சர் கான்ட்ரடிக்ஷனாக நமக்கு கொடுக்காது. ஓகேங்களா? அதனால நீங்கள் எந்த மெத்தடில் போட்டாலுமே ஆன்சர் மாற போகிறது கிடையாது. பட் அந்த மெத்தட் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்க்கு ஒரு சில ஸ்டெப்ஸுக்கு நமக்கு போட தெரியாது. அது இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதை நான் எக்ஸாம்பிள் வரும்போது சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிள் வரும்போது சொல்கிறேன் ஏன் இவ்வளோ டெஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது. எல்லா ப்ராப்ளம்க்குமே நம்ம ஒரே மெத்தடில் லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில இடங்கள்ல நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் அந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு தடவை நான் எதுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறேன்னா, ஒரு சில சமயம் அந்த நேம்டு தியரம் அந்த டெஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு டேரக்ட் கொஷினாகவே கேட்பாங்க. ஓகேவா? டேரெக்டாக அந்த கொஷின் கொடுத்துட்டு இப்போ டிஎல்எம்ஹெச் ரேஷியோ டெஸ்ட்னா அதோட கண்டிஷன் என்னன்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுக்கலாம். இல்லைனா கண்டிஷன் கொடுத்துட்டு இது என்ன டெஸ்ட்டுன்னு கேட்கலாம். ஸோ அதுக்காகவும் நீங்கள் அதை படிக்கணும். ஓகேவா? சரி, இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாம். ரூட் டெஸ்ட்டு இல்லைனா ரேஷியோ டெஸ்ட், இதுக்கு 2 பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னு, இது எதுக்காக அப்படின்னா லிமிட்டை பொறுத்து. ஓகேவா? லிமிட்டுக்கு ரூட் டெஸ்ட் அண்ட் ரேஷியோ டெஸ்ட்னா என்ன அப்படின்னா, இஃப் லிமிட் n→∞ an+1 divided by an exists finitely or infinitely, then limit root of an also exists and both are same. அதாவது இப்போ லிமிட் n→∞ an+1 divided by anக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது ஃபைனட்டாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். பட் நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்படி கிடைச்சிது அப்படின்னா nth ரூட் ஆஃப் anனும் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்கே ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இது ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, இப்போ லிமிட் n→∞ an+1 divided by an எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா லிமிட் n→∞ ஸ்கொயர் ரூட் ஆஃப் anனும் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டில் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு
ஸ்கொயர் ரூட்டில் இருக்கும்போது நமக்கு அது ஈஸியாக போடுறதுக்கு வராது, கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஏஎன்னை மட்டும் அந்த கொஸ்டினை மட்டும் என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு இதை நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸி தானே. an+1 டிவைடட் பை ஏஎன்னோட வேல்யூ நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இது கிடச்சிருச்சு அப்படின்னாலே இப்போ இதுக்கு 5ன்னு எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா ஆப்வியஸாக இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, 5ன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n/1/nன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே நமக்கு ஏஎனோட வேல்யூ என்னது, n. ஏஎன் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, n இருக்குது. அப்போ an+1 டிவைடட் பை ஏஎனுக்கு என்ன வரும், n+1 டிவைடட் பை nன்னு வரும். என்ன காமனாக எடுத்தால் எப்படி வரும், என்ன காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே 1+1/nன்னு வந்துடும், கீழே n இருக்கும். என்னும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 1+1/n மட்டும் இருக்கும். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1+1/nக்கு என்ன வேல்யூ வரும், nக்கு நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிடும். 1+0 = 1ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வேல்யூவும் கண்டுபிடிச்சி பார்க்கலாமா. நமக்கு ஆல்ரெடி கண்டிஷனில் என்ன சொல்லிட்டாங்க, இது எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு என்ன வேல்யூ வருமோ அதே தான் இதுக்கும் வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் an, ரூட்டில் என்ன இருக்குது நமக்கு 1/n கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஈக்குவல் டு an/1/nக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், இப்போ an/1/nக்கு பதிலாக நான் 1/∞ போடுறேன். 1/∞ நமக்கு என்ன வேல்யூ வரும், 0 கிடைக்கும் இல்லையா. 0 கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0 நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ இங்கேயும் 1 கிடைக்குது, இங்கேயும் 1 கிடைக்குது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட் டெஸ்ட் இல்லைனா ரேஷியோ டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரூட் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an+1 டிவைடட் பை an கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதுக்கு வர ஆன்சர் தான் இதுக்கும் வரும்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இனிஷியலாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், இவ்வளோத்த படிக்கணுமா அப்படின்னு. பட் இந்த டெஸ்ட்டெல்லாம் படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஸ்குவீஸ் தியரம் ஆர் சாண்ட்விச் தியரம். ஸ்குவீஸ் தியரம் வந்துட்டு நேற்று டெஸ்ட் கொஷினில் ஒரு கொஷின் இது ரிலேட்டடாக கேட்டிருந்தேன், அப்போயே கான்செப்ட் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம். லெட் sequence an, bn and cn be the 3 real sequence. இந்த மூணும் என்னன்னு சொல்லிட்டாங்க, ரியல் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. such that an less than or equal to bn less than or equal to cn. an விட bn பெருசு, bn விட cn பெருசு. for all n greater than or equal to m. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது ஏஎனுக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுக்கிறப்பவும் சிஎனுக்கு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுக்கிறப்பவும் சேம் வேல்யூ, அதாவது சேம் லிமிட் கிடச்சிது அப்படின்னா ஆப்வியஸாக பிஎனுக்கும் நம்ம லிமிட் இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கும்போது என்ன தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த லிமிட்டு எல்லா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது இப்போ ஏஎன் பிஎன் சிஎன் சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ தான் கிடைக்குது அப்படின்னா இதுக்கும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதுதான் இந்த டெஸ்ட்டு. இப்போ நம்ம நேற்று எம்சிக்யூ பார்த்தோம் இல்லையா, இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது நீங்கள் ஈஸியாக எழுதியிருக்கலாம். நேற்று நம்ம என்ன ப்ராப்ளம் போட்டிருந்தோம், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி sin n by n ஈக்குவல் டு n0. எது வந்து நல் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டு இதை ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம் இல்லையா நம்ம. சரி, இப்போ இங்கே 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சைனோட வேல்யூ எப்பவுமே எப்படி இருக்கும், -1 less than or equal to sin n less than or equal to +1. அதாவது சைனோட வேல்யூ எப்பவுமே -1லேருந்து +1குள்ளே தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, டிவைடட் பை n இருக்கிறதுனால -1/n sin n டிவைடட் பை n +1/n நம்ம வச்சுக்கலாம். இப்போ n-க்கு இன்ஃபினிட்டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். அப்போ ஸ்குவீஸ் தியரம் படி இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா இதோட லிமிட்டும் நமக்கு என்ன தான் ஆகும், 0 தான் ஆகும். இதுதான் ஸ்குவீஸ் தியரம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு காச்சி ஃபஸ்ட்டு தியரம் ஆன் லிமிட்ஸ். காட்சியில் 2 லிமிட் தியரம் இருக்கும், இது வந்து ஃபர்ஸ்ட் தியரம். ஃபஸ்ட்டு தியரம் என்ன அப்படின்னா, இஃப் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு எல் தென் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a1 + a2 + எக்ஸெட்ரா + an டிவைடட் பை n ஈக்குவல் டு எல். அதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது ஆர் சீரியஸ் ஏஎன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்துட்டு நமக்கு எல்ன்ற ஒரு லிமிட் கிடச்சிது அப்படின்னா இந்த ஏஎன்னோட இன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் ப்ராப்ளம் பண்ணது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன்னோட வேல்யூ இப்போ எனக்கு 5ன்னு கிடைக்குதுன்னு வைங்க ஒரு லிமிட்டு. இந்த ஏஎன்னோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி எழுதுவோம்னா a1 + a2 + a3
அப் டு எக்ஸெட்ரா ஏஎன் வரைக்கும் எழுதுவோம் டிவைடட் பை என். இதோட வேல்யூ என்ன தான் இருக்கும், இங்கே 5 கிடச்சதுன்னா இங்கேயும் 5 தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட் படிக்கணும்னு சொல்கிறேன்னு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n இன்ட்டு 1 + 2^1/2 3^1/3 அப் டு எக்ஸெட்ரா n^1/n ஈக்குவல் டு எல். இப்போ இதில் ஏஎன்கிறது என்னது, இந்த nth டேர்ம் தான் நம்ம என்னன்னு எடுத்துப்போம், ஏஎன்னு எடுத்துப்போம். அதோட வேல்யூ என்ன, n^1/n. ஸோ n^1/nக்கு நம்ம வந்துட்டு இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த ஹோல் சீக்வன்ஸ்க்கும் நமக்கு என்ன தான் கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு இப்படி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, 1 + 2^1/2 3^1/3 இப்படி கொடுத்தாங்கன்னா பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம். ஐயோ இதுக்கு எப்படி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறது, எங்கே கொண்டு போய் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணுறது நமக்கு தெரியலையேன்னு. அப்போ உங்களுக்கு இந்த தியரம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஏஎனோட வேல்யூ எல்லுன்னு தெரியும். இங்கே nth டேர்ம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, n^1/n கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நமக்கு nth டேர்ம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு லிமிட் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதோட வேல்யூ என்ன வருமோ அதுதான் இந்த ஹோல் சீக்வன்ஸ்க்கும் வரும். ஓகேவா? ஸோ இது 1 இருக்குது அப்படின்னா இதுக்கும் நம்ம என்ன தான் வரும், 1 தான் வரும். ஏன்னா இதுக்கெல்லாம் நமக்கு லிமிட் ஈஸியாக கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ இது தெரிஞ்சிருச்சுன்னா இது எழுதிக்கலாம். அதுக்காக தான் இந்த டெஸ்ட் தியரம் எல்லாம் வந்துட்டு படிக்கிறது. நெக்ஸ்ட்டு காச்சி செகண்ட் தியரம் ஆன் லிமிட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபர்ஸ்ட் லிமிட்டு, இது வந்து செகண்ட் தியரம். ஃபர்ஸ்ட் தியரமில் என்ன பார்த்தோன்னா அடிஷனில் பார்த்தோம் இல்லையா, செகண்ட் தியரம்ல அந்த சீக்வன்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ வந்துட்டு போன ப்ராப்ளமில் ஏஎன் வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணுச்சுன்னா அதோட அந்த அடிஷன் வேல்யூவோ எல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு சொன்னோம். இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் வேல்யூ வந்துட்டு எல்லாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 2/1 3/2 4/3 இது வந்துட்டு ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ் மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதோட nth டேர்ம் நமக்கு இப்போ என்ன, n டிவைடட் பை n - 1 தான் nth டேர்ம். என்ன காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா கடைசியில் என்ன கிடைக்கும், 1/1 - 1/n கிடைக்குது. இப்போ இதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ 1 கிடைக்குது. இதுக்கு 1 கிடைச்சதுன்னா காச்சி லிமிட் தியரம் படி இங்கேயும் நமக்கு 1 தான் கிடைக்கும். அதுதான் வந்துட்டு இந்த தியரம். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நீங்கள் வேணால் இந்த ப்ராப்ளம் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நேம்டு தீரம் கிடையாது, ஒரு ஸ்மால் குட்டி தீரம் அங்கங்கே நம்மளுக்கு கராலரி தீரம் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இஃப் ஏஎன் பி த சீக்வன்ஸ் சச் தட் லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an + 1 டிவைடட் பை an ஈக்குவல் டு எல் வேர் மாடுலஸ் ஆஃப் எல் லெஸ் தென் 1 தென் த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதுக்கு an + 1 டிவைடட் பை anோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஒரு லிமிட் கிடைக்கும். அந்த லிமிட்டுக்கு நம்ம ஒரு மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது அது 1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an இருக்கும் இல்லையா, அந்த கொஷினோட வேல்யூ அதுவும் வந்துட்டு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 0வாக மாறிடும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு டைரெக்டாக தான் கேட்பாங்க, பெருசாக உங்களுக்கு யூஸ் ஆகாது. பட் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளமில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு -0.5ன்னு லிமிட் கிடைக்குதுன்னு வைங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு மாடுலஸ் எடுத்துகிட்டு ஓகே இதுக்கு வந்து மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்குது, ஸோ வந்துட்டு அந்த ஏஎனுக்கு லிமிட் எடுக்கும்போது 0 வரும் அப்படின்றத வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம், அவ்வளோதான். 1 மார்க்கில் உங்களுக்கு டைரெக்டாக கேட்டால் போடுறதுக்காக. நெக்ஸ்ட்டு, if an be the sequence such that limit n tends to infinity an + 1 divided by an equal to L greater than 1 then limit n tends to infinity an equal to infinity. போன ப்ராப்ளமில் என்ன பார்த்தோம், அந்த எல்லோட வேல்யூ மாடுலஸ் எல்லோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு லிமிட் வந்து 0ன்னு பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லோட வேல்யூ 1 விட அதிகமாக இருக்குது, கிரேட்டர் தென் 1 இருக்குது அப்படின்னா அந்த ஏஎனுங்கிற வேல்யூக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இன்ஃபினிட்டி தான் ஆன்சராக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, போல்சனா-வைஸ்டர்ஸ் தியரம் ஃபார் சீக்வன்ஸ். நம்ம போன தடவை பார்த்தது பவுண்டட் செட்டை வச்சு பார்த்துருப்போம். போல்சனா-வைஸ்டர்ஸ் தியரம் இது வந்து சீக்வன்ஸ் வச்சு பார்க்குறோம். எனி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ். அதாவது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் வந்து ரியல் நம்பரை வச்சு ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு சப்சீக்வன்ஸ் இருக்கும், அந்த சப்சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நான் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன், an = -1^n. இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன, ஒரு 1 போட்டால் -1 வரும், 2 போட்டால் +1, 3 போட்டால் -1, 4 போட்டால் +1. அதாவது -1 +1ங்கிற பாயிண்ட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இதுக்கு லோவர் லிமிட்டுன்னு பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்,
இன்ஃபிமம் வேல்யூ -1, சுப்ரீமம் வேல்யூ +1. அப்போ இது ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ். ஸோ நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம வந்துட்டு எண்ணுக்கு வந்து ஈவன் பவர்ஸ் போடும்போது நமக்கு +1 தான் வேல்யூவாக கிடைக்குது. அதே மாதிரி எண்ணுக்கு வந்து ஆட் டேர்ம் போடும்போது நமக்கு -1 வந்துட்டு ஒரு சீக்வன்ஸாக கிடைக்குது. இப்போ இதோட லிமிட் பாயிண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல்லாகவே 1ன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ இதோட லிமிட் எப்படி வரும்? 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற ஆட் டேர்ம் சீக்வன்ஸ் -1 -1 தான் போகுது. ஸோ அதுவுமே எதை தான் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா -1ங்கிற ஒரே பாயிண்ட்டுக்கு தான் கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டேர்ம் சீக்வன்ஸும் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் தான், ஆட் டேர்ம் சீக்வன்ஸும் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் தான். அப்போது நம்ம ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்தோம், அதில் இருக்கிற சப்சீக்வன்ஸ், அதாவது ஆட் டேர்ம் சப்சீக்வன்ஸும் சரி ஈவன் டேர்ம் சப்சீக்வன்ஸும் சரி கன்வர்ஜென்ட்டாக இருக்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா போல்சானோ-வைஸ்டர்ஸ் தியரமில் நமக்கு சொல்கிறாங்க. ஒரு பவுண்டட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் ரியல் நம்பரில் அப்படின்னா அது கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் அதில் இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. இது வந்து டைரக்ட் 1 மார்க்கில் தான் அதிகமாக கேட்பாங்க. போன டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தேன். If x greater than 0 and if y is an arbitrary real numbers, there is a positive integer n such that nx greater than y. ஓகே, எக்ஸ் வந்து 0 விட அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஒய்ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்பிட்ரரி ரியல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்ரரினாலே என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபைனைட்னா நம்ம என்ன சொல்லுவோம், பர்டிகுலராக கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். ஆர்பிட்ரரினா என்னன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒய்ங்கிறது ஒரு ஆர்பிட்ரரி ரியல் நம்பர், இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இதுவும் எக்ஸை விட அதிகம், இது வந்துட்டு ரியல் நம்பரில் இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன நம்பராக வேணாலும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ என்னங்கிற ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த எண்ணையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற வேல்யூ இந்த ஒய்யை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஒய் பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எக்ஸ் லெஸ் தென் ஒய், தென் தேர் எக்ஸிஸ்ட் அ பி லெஸ் தென் கியூ, பி belongs to Q such that x less than p less than y. அதாவது எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் நான் ஆரில் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஒய்ங்கிற ஒரு எலமெண்ட்டும் நான் ஆரில் எடுத்துக்கிறேன். எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்னதுன்னு நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு வந்துட்டு ஒரு எலமெண்ட், இப்போ நான் வந்து பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், அது வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஒரு ரேஷனல் நம்பராக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் லெஸ் தென் பி லெஸ் தென் ஒய்ன்னு இருக்கும். இதுக்கு வந்து நான் நம்பர் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நான் 1/2ன்ட்டு ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறேன். ஓகேவா? சரி, 1ன்னு கூட எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் வந்து லெஸ் தென் ஒய்யாக இருக்கணும். எக்ஸுக்கு இப்போ நான் 1ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒய்க்கு நான் 2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ரெண்டுமே இதில் எடுத்துக்கிறேன், ரியல் நம்பரில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இது ரியல் நம்பருங்கிறப்போ நம்ம இப்போ எக்ஸ் லெஸ் தென் ஒய் கொடுத்த கண்டிஷனுக்கு நான் எடுத்துட்டேன். எக்ஸ்னு ஒரு ரியல் நம்பர், ஒய்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துட்டேன், எக்ஸ் லெஸ் தென் ஒய்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் நமக்கு இருக்குமா? ஆப்வியஸாக இருக்கும். இப்போ 1/2 வரும் இல்லையா? 1/2 வருமா? இல்லை, 1/2 வராது, 3/2 வரும். ஓகேவா? இப்போ 3/2ன்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிறேன். இதை டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1.5 ஆன்சராக கிடைக்கும். அப்போ 1க்கும் 2க்கும் நடுவில் தானே அந்த 1.5 இருக்கும். அப்போ 1.5 எப்படி இருக்கும்? 1 லெஸ் தென் 1.5 லெஸ் தென் 2ன்னு தானே நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ, இது நம்மளோட ஒய் வேல்யூ, நடுவில் இருக்கிறது நம்மளோட பி வேல்யூ. எக்ஸை விட பெருசாக இருக்கும், ஒய்யை விட சின்னதாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்னு 2 ரியல் நம்பர் எடுக்கிறோம். எக்ஸ் வந்து ஒய்யை விட கம்மியாக எடுத்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு ரேஷனல் நம்பர் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட், ஃபார் எவ்ரி ரியல் நம்பர் a there exists a positive integer n such that n greater than a. ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா there exists a positive integer n such that n greater than a. ஓகே, ஒரு ரியல் நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரியல் லைனை பொறுத்தளவுக்கு நான் ஏன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ஒரு இன்டீஜர் இருக்கும், என்னை விட நம்ம எடுக்கிற ஏவை விட அது பெருசாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்க மாட்டாங்க, டைரக்ட் 1 மார்க்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் வரங்காட்டி நான் இந்த 3 எழுதியிருக்கிறேன். பட் உங்களுக்கு தேவையானது இந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஒரு ரியல் லைன் இருக்குது, அதில் நான் ஏன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா என்னங்கிற ஒரு இன்டீஜர் எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னங்கிறது என்ன?
ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூவில் வரும். இன்டீஜர்னாலே என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இப்படி தானே போகும். இப்போ நான் இங்கே வந்து 2ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆப்வியஸாக 3ன்ற ஒரு இன்டீஜர் எங்கே கிடைக்கும், ரியல் லைனில் கிடைக்கும். Next, for any positive real number x, there exists a positive integer n such that 1/n less than x. ஒரு ரியல் நம்பர் நான் இப்போ எடுக்கிறேன், அதே மாதிரி எக்ஸ்னு ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தேன் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அங்கே இருக்குங்கிறத நம்ம போன கண்டிஷனில் பார்த்துட்டோம். இப்போ எடுக்க போகிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர். போனதில் வந்துட்டு எந்த ரியல் நம்பர் வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ 3ன்னு ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பாசிட்டிவ் இன்டீஜர் n such that 1/n less than x. இப்போ 3ன்னு நான் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுக்கும்போது இப்போது எனக்கு 1/nன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது. இன்டீஜர்னாலே நான் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எதாக வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் 1/2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் 1/2ன்னு வச்சேன்னா அதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 0.5ன்னு கிடைக்கும். அது 3யை விட கம்மியாக இருக்குதா? ஆமாம் இருக்குது. ஓகேவா? அதுதான் இந்த கண்டிஷனில் சொல்ல வராங்க. இதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். நான் உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காக தான் ஜஸ்ட் ஒரு நம்பர் வச்சு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கான நேம்டு தியரம், ரூட் டெஸ்ட் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த 4th கண்டிஷன் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும். இந்த 5th 6th எல்லாம் வந்துட்டு ஆப்ஷனல். 7th 8th வந்துட்டு இதிலிருந்து இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகேவா? சரி, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.